முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்பதை இந்த குட்டி கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அக்பரின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசனிடமிருந்து அக்பருக்கு ஒரு நாள் ஒரு கடிதம் வந்தது. அதில் ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனத்தை அனுப்பி வைங்கள்னு எழுதியிருந்தது. புத்திசாலித்தனத்தை பானையில் போட்டு அனுப்புவதான்னு முதலில் கடிதம் எழுதிய சிற்றரசன் பேரில் கோபப்பட்டார் அக்பர். பின்னர் இவ்வாறு கோபப்படுவதில் பயனில்லை, நாம் கோபப்பட்டு சிற்றரசனுக்கு கடிதம் எழுதினால் அவன் பிறகு இவர் என்ன பேரரசர், ஒரு பானை நிறைய அறிவுத்திறனை அனுப்பச் சொன்னதற்கு இம்மாதிரி கோபப்படுகிறாரென்னு அவன் நம்மை பற்றி தவறாக பிரச்சாரம் செய்யலாம். அதுவும் இல்லாமல் முல்லை முள்ளால் தான் எடுக்கணும்னு கருதிய அக்பர் உடனே பீர்பாலை அழைத்து வரச் சொன்னார். பீர்பால் வந்ததும் அக்கடிதத்தை அவரிடம் காட்டி, ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனம் வேண்டுமாமே, அனுப்ப முடியுமான்னு கேட்டார். பானை நிறைய என்ன, ஒரு வண்டி நிறைய கூட புத்திசாலித்தனத்தை அனுப்பலாம். ஆனால் புத்திசாலித்தனத்தை சேகரிப்பதற்கு சிறிது காலம் ஆகும், பரவாயில்லையான்னு கேட்டார் பீர்பால். எவ்வளவு காலமானாலும் பரவாயில்லை, இந்த சிற்றரசனுக்கு சரியான பாடம் புகட்ட எவ்வளவு பணம் செலவழித்தாலும் சரி, நமக்கு பானை நிறைய புத்திசாலித்தனம் வேண்டும்னார் அக்பர். வீட்டுக்கு சென்ற பீர்பால் தோட்டத்துக்கு போனார். அங்கே ஒரு பூசணி கொடி படர்ந்திருந்தது. நிறைய காய்கள் காய்க்கத் தொடங்கியிருந்தன. ஒரு சிறிய காயை பானைக்குள் விட்டு கட்டி வைத்தார் பீர்பால். நாளாக நாளாக காய் பானைக்குள் பெரிதாகிவிட்டது. அதிலிருந்து பானையை தனியாக பிரித்தெடுக்க முடியாத நிலையில் பீர்பால் அந்த காயை பானையுடன் கொடியிலிருந்து வெட்டி எடுத்துட்டாரு. அதன் வாய்ப்புறத்தில் ஒரு துணியை கட்டி நேரே சக்கரவர்த்தியிடம் போனார். அரசே, தாங்கள் விரும்பியவாறு ஒரு பானை நிறைய புத்திசாலித்தனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பானையை கடிதம் எழுதிய சிற்றரசனுக்கு அனுப்பி வையுங்கள். இத்துடன் ஒரு கடிதமும் எழுதி அனுப்புங்கள். அதாவது, பானை நிறைய புத்திசாலித்தனம் உள்ளது, பானையை உடைக்காமல் உள்ளே உள்ள புத்திசாலித்தனத்தை சிதையாமல் எடுத்துக்கொண்டு பானையை மட்டும் பத்திரமாக திருப்பி அனுப்பி வையுங்கள். பானை உடைந்தாலோ அல்லது உள்ளே உள்ள புத்திசாலித்தனம் சிதைந்தாலோ எமக்கு அபராதமாக 50,000 பொற்காசுகள் அனுப்ப வேண்டும். இல்லையேல் உமது நாட்டின் மேல் படையெடுக்கப்படும் என்று கடிதத்தில் எழுதி அனுப்புங்கள்னு பீர்பால் யோசனை கூறினார். அவ்வாறே அக்பர் சக்கரவர்த்தியையும் பூசணிக்காய் அடங்கிய பானையுடன் மேற்கண்டவாறு ஒரு கடிதமும் எழுதி அனுப்பினார். கடிதத்தையும் பொருளையும் பார்த்த சிற்றரசன் செய்வதறியாது திகைத்தான். கடிதத்தில் உள்ளவாறு 50,000 பொற்காசுகளை எடுத்து வந்து சக்கரவர்த்தியின் காலடியில் வைத்து, தெரியாத்தனமாக எழுதிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் பேரரசேன்னு மன்னிப்பும் கேட்டான் அந்த சிற்றரசன். இதுபோன்ற கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.